இதற்குரிய தாய்மார்களே, ஹஜ்ரத் அவர்கள் பேசிய போது பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் தூண் இரண்டு பேர், ஒன்று பெற்றோர்கள், மற்றொன்று ஆசிரியர்கள். ஒரு புள்ள பெரிய ஆளா வரணும்னா அதனுடைய வாழ்க்கை பின்னால பேசப்படுற அளவுக்கு இருப்பதற்கு முக்கிய காரணம் ஒன்று பெற்றவங்களுடைய வளர்ப்பு, மற்றொன்று ஆசிரியர்களுடைய வழிகாட்டல். இந்த ரெண்டுமே ஒருங்கேற பெறக்கூடிய விஷயம் மக்தபில் மட்டும்தான். மற்ற மதரசாக்கள்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் போய் உஸ்தாதுகளுடைய தொடர்பு கிடைச்சிடும். ஆனால் மக்தபு மாத்திரம்தான் பெற்றோர்களும் உந்த வேண்டும், ஆசிரியர்களும் உந்த வேண்டும். அப்படி ஒரு மாதிரி சூழலை அல்லாஹ் இந்த குழந்தை பருவத்தினுடைய நிலையை நமக்கு கையில கொடுத்திருக்கிறான். கணியத்திற்குரிய தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. பெற்றோர்கள்ல மிக முக்கிய பங்கு தாய்மார்களுக்கு தான். கிட்டத்தட்ட உங்களுடைய பணியை சிலதுல நாங்க செய்யறோம். இப்போ புள்ளைய பொதுவா மனப்பெண்ணு புள்ளைக்கு கல்யாணம் செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப அமைதியான கேரக்டர், சாப்பிட்ட கேரக்டர், கல்யாணத்துல தர கூட நிமிராது, பேசுறவெல்லாம் அப்படியே அந்த சத்தத்தை கேட்கறதுக்கே மாமியா கொஞ்சம் சத்தமா பேசுமா, கேட்கவே மாட்டேங்குதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். குழந்தை மட்டும் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் காதை அடைச்சுக்கணும். இந்த தாய்மார்களை குறித்து சொல்லுவாங்க, காலையில சுகுவிலிருந்து துஹா வரைக்கும், அப்புறமா அசலிலிருந்து ஈஷா வரைக்கும் வைப்ரேஷன் மோட்லயே இருப்பாங்க. யாரும் பக்கத்துல போயிட முடியாது. காலையில சுகுவிலிருந்து லுஹா தொழுக வரைக்கும் அவங்க பக்கத்துல யாரு போனாலும் நெருப்பு மாதிரி அனல் பறக்கும். கணவருக்கு அவர் சொல் பேச்சு கேட்குவாரு வச்சுக்கங்களேன். இந்த பிள்ளைகள் தான் நடக்க முடியாது. அதனால அவருக்கு தெரியும் சூழல், பக்கத்திலேயே போக மாட்டார். காலையில் அவங்க இருக்கிற பரபரப்புல அந்த சுபுகுல இருந்து துஹா வரைக்கும் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி சமையல் செஞ்சு நாஸ்டா செஞ்சு அதை பேக் எடுத்து விடா, நோட்டை எடுத்து விடா, தைரியங்க கொண்டேல போனது எல்லாம் அதற்கு அதிகாரம் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிச்சு அவங்க ஓய நேரம் துஹா நேரம். அதே மாதிரி அசர் டு இஷா வரைக்கும் அந்த பரபரப்பு இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் அந்த நெருக்கடி தான் இருக்கிறோம். பாருங்களேன், ஒரு 10-20 பேர்த்த கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டா உங்க பாருங்க அது சொன்ன மாதிரி முதல்ல நீ மதரசா கிளம்பு. நம்ம அவர்களுக்கெல்லாம் லீவ் விட்டா கொண்டாட்டம். ஆனா தாய்மார்களுக்கு எல்லாம் லீவ் விட்டாத்தான் வருத்தம். லீவ் விட்டு தொலைச்சிட்டாங்களா இவனுக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அவங்க பேர்ல எல்லாம் ஓபன் பண்ணி உங்களுக்கு லீவ் விட்டாக்கு சந்தோஷமா ஒரு மாதிரியா போட்டுட்டு போய் அவங்க அம்மா 10 மணி லொஹா நேரத்துல எல்லா வேலையை முடிச்சு ஃப்ரீயானா அந்த அம்மா ரீல்ஸ் போடுது, லீவ் விட்டாங்களா இனி நான் எங்க சொல்லி முடிஞ்சிடா அப்படின்னு. அந்த அளவுக்கு குழந்தைகள் வளர்ப்புல தாய்மார்கள் நீங்கள் அனுபவிக்கிற அதே சிரமங்களை ஏதோ கொஞ்ச நஞ்சம் நாங்களும் மக்தபில் அனுபவிக்கிறோம். கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா, புள்ள பேசாத புள்ள, சத்தமே வராத புள்ள குழந்தை பெற்றாலும் குரல் மாறி இருக்குன்னு. நாங்கெல்லாம் உண்மையாலுமே அப்படித்தான். மோதல காலத்துல பயான் வர்றதுக்கே கொஞ்சம் சைஸாத்தான் இருக்கும். மக்தபில் உட்கார்ந்து எங்க நிர்வாகிகளுக்கெல்லாம் தெரியும், காசு எங்களுடைய சத்தம் மட்டும்தான் 2 ஏரியாவுக்கு கேட்கும், வேற எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு டாய் டூயிங் ஒரே கராத்தா கிளாஸ் நிறைய இருக்கும். அங்க ஒண்ணு ஓடும், இங்க ஒண்ணு ஏறும், அங்க 2 அடிச்சு போய் பஞ்சாயத்து பண்றதுக்கே பாதி நேரம் போய் ஓதி கொடுத்தா ஆகணும். அதுல சமயத்துல பஞ்சாயத்து வர ரொம்ப நாளா குரான் வராமே இருக்கும் குழந்தை 40, 45, 50 பேர் வச்சு சமாளிச்சு குரான கையில கொடுக்கறதுக்குள்ளால படாத பாரு அல்லாஹ். எனவே தாய்மார்களுக்கு புரியும், உங்களுடைய சிரத்தையில் நாங்களும் பங்கெடுத்திருப்பது மக்தப் மதரசாவில். இருந்தாலும் அது ஒரு சுகம்தான். அந்த குழந்தையோட மண்ணு கட்டி இந்த மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரின்னு சொல்லாங்க. மக்தப் முடிஞ்சு போகும்போது படாதவாறு பட்டிருப்போம். ஆனா கவலையாத்தான் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது அப்படியே பார்த்தா அது வாட்டுக்கு அது முடிஞ்சு போகும்போது அவ்வளவு அந்த பரபரப்பு ஒரு மாதிரியா இருந்தாலும் சுகமாகவே இருக்கும். அல்லாஹ் ரொம்ப வச்சு உருவாக்குறது பெரிய விஷயம். நான் விஷயத்திற்கு வருகிறேன். 2 தூண்கள், பெற்றோர்களாகிய நீங்களும் ஆசிரியர்களாகிய நாங்களும். பெற்றோர்களின் தாய்மார்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். குரானிலே ஒரு வரலாறு அற்புதமாக அழகாக வருகிறது. குரானில ஒரு விஷயம் இடம்பெறுகிற சாதாரணமானதல்ல. அல்லாஹ் சொல்லுகிற செய்தி உலகம் முழுக்க சட்டமாக இருக்கு. அங்க வரலாறு இருக்கிறது, பிதிரு சட்டம் இருக்கிறது, அங்கே அகீதா அடிப்படை நம்பிக்கைகள் இருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை உள்ளாக்கிய குர்ஆன் கூறக்கூடிய செய்திகளில்
ஒரு வரலாற்று விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். போற போக்குல கண்டவன் பேசுறதுல காதல வாங்காதுன்னு சொல்றாங்க தெரியுமா? அந்த மாதிரி கண்டோர்கள் பேசியதை அல்லாஹ் பதிவு செய்கிறான் குர்ஆனிலே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தினித்தனத்தில் அல்லாஹ் உதாரணம் காட்டுகிற அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் தனியாக காட்டில் இருக்கிற போது குழந்தை பெற்றது உங்களுக்கு தெரியும். குழந்தையை பெற்றுட்டு அவங்க கேட்காராங்க, ரப்பே எப்படி ரப்பே இதை கொண்டு போய் ஊருக்குள்ள போன இதை என்ன பேசுவாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் ஆகாமல் குழந்தை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் போ சொன்னா வாயை மட்டும் பேசாதீங்க, நீங்க வாய் பேசாத விரதம் இருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அனுப்பினான். குழந்தையோடு போகிற மரியம் அலைஹிஸ்ஸலாமை ஊர் சொல்லுகிற விஷயம் என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்யலாம், விட்டுட்டு போல. ஏதேதோ பேசினார்கள் என்றல்ல, என்ன பேசினார்கள் என்று பதிவு செய்கிறான். உங்கள் கவனத்திற்கு தருகிறேன். யா உக்த ஹாரூன் மா கானத் உம்முகி பகியா, யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ சௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. ஹாரூனுடைய சகோதரியே, உங்க அத்தாவும் நல்லவர், உங்க அம்மாவும் நல்லவங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரான்? நீயே இப்படி கெட்டு போயிட்டேன்னு கேட்கிற மாதிரி சொன்னான். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் அவர்கள் பத்தினித்தனத்தை நிரூபிக்க ஈசா அலைஹிஸ்ஸலாமை குழந்தையாக பேச வைத்தான். இந்த செய்தியை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? ஒரு பிள்ளை கெட்டு போவதற்கும் ஒரு பிள்ளை உருவாகி வருவதற்கும் பெற்றோர்கள் மிக முக்கிய காரணிகள். அம்மாவும் நல்லவர் அத்தாவும் நல்லவர்னா ஒரு பிள்ளை வீணா போவாங்க. அதே போலத்தான் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்து எங்கள் கையில் கொடுக்கிறீர்களோ நாங்களும் அந்த பாதையில் தான் அவர்களை செலுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அதனாலதான் மக்கள் வலியுறுத்துறோம், தயவு செய்து காலை மதரசாக்கள் இன்ஷா அல்லாஹ் உயிர்ப்பிப்போம். உங்கள் குழந்தைகளை அனுப்பித்தாருங்கள். சாயந்தர மதரசாக்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த டைம் ஷெட்யூல்ல இல்லாம கொஞ்சம் தியாகம் பண்ணி, ஏன்னா நாம இருக்க வைக்கிறது மக்ரிப் தொழுகைக்காக தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 7 வயது யாரையுமே அடிச்சதும் இல்லை, அடித்து சொன்னதும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை அடிக்க சொல்லுவாங்களா? 7 வயதில் தொழு என்று ஆணையிடுங்கள், 10 வயதானால் அடித்து கொலவையுங்கள் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அந்த பணியை நம்ம கையில் எடுக்காது. கணேசத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, தயவு செய்து அந்த குழந்தைகளுடைய அந்த இல்மையும் கல்விகளையும் அவருடைய வணக்கத்தையும் நீங்க கண்டிப்பாக ஆர்வம் செலுத்தியாக வேண்டும். அந்த குழந்தை மக்தபுக்கும் வரணும், மகரிப் தொழுதுட்டு வான்னு சொல்லி அனுப்பணும். காலையில போகும்போது நாங்க மக்தபுக்கு உள்ள வந்தோடனே அவன் 7 மணிக்கு வந்தாலும் ஃபஜ்ர் தொழுதுட்டு வா, அசருக்கு வந்தா அசர் தொழுதுட்டு வா, மகரிப் தொழுதுட்டு போ. ஏன்னா அந்த குழந்தை பருவத்துல தொட நாம அவர்களை கட்டளை இட்டால் தானே பெருசானா செய்வாங்க. எனவே பெற்றோர்களாகிய உங்கள் பங்களிப்பு இது போன்ற மேடைகள்ல தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் என்பதால் மதரசாக்களை புத்துணர்வு தாருங்கள். குறிப்பாக இங்கே ஹிப்ஸ் மதரசா அல்லாஹ்வின் அருளால் ஆரம்பிக்கப்படுகிறது. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது, குறிப்பாக அவர்கள் ஓதி முடித்த காலங்கள்ல இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி வயசுல குர்ஆன் ஓதக்கூட தெரியாது. 9 வயசுல ஆபிலாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் அவர்களுக்கு. அந்த வயசுல குர்ஆன் கூட எடுக்காம இருக்கிறோம் இன்னைக்கு. அப்படி ஒரு மிக அழகான ஒரு சூழ்நிலை ஹிப்ஸ் மதரசா வருகிறது. நம்ம மஹல்லாவுல நம்ம பிள்ளைங்க ஓடணும், அப்புறமா வெளியே இருந்து இன்ஷா அல்லாஹ். அதனால நியத்து செய்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளை ஹிப்ஸ் மதரசாவுக்கு சேர்ப்பதற்கான ஒரு நியத்தை, ஒரு தயாரிப்பு சூழலை உருவாக்குங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள ஹிப்ஸ் மதரசாவுக்கு அட்மிஷன்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். நிர்வாகத்தில் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்துல்லா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவங்க அம்மாவுக்கு ஒரே புள்ள, தவமிருந்து பெத்த புள்ள, அப்துல்லா உந்துலூசி பேரு. அவருக்கு கொஞ்ச நாளா ஆனோன்னு இந்த உலகத்தோடு ஒன்று வாழ பிடிக்காம என்னை நான் ரொம்ப படிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால உங்களை விட்டு போறேன்னு சொன்னார். அவங்க அம்மா ரொம்ப அழுது கெஞ்சி பார்த்தாங்க, தனியா ஒத்த பிள்ளையை பெற்று இருக்கிறோம், ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எப்படி நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன். கடைசியில சொல்லி கன்வின்ஸ் பண்ணோன்னே அவனால இதுக்கப்புறம் போயிட்டா வரமாட்டேன். அம்மா சொல்லிட்டாங்க, சரி போ, அல்லாவுக்காக தான் அர்ப்பணிச்சுட்டு போட்டாங்க. அவரும் போயிட்டாரு. கணிதத்தில் நல்லா கவனிக்கணும், நீண்ட காலம் நெடுங்காலம் கல்வி தேடலில் இருந்த ஒருவர் எப்பயும் எங்கேயோ சுத்தி ஒரு நாள் வரும்போது தான் சொந்த ஊர் மலை, கடுமையான மலை, ஒதுங்கி நிக்கிறாரு. சொந்த ஊரு பக்கத்துலதான் அவர் வீடு. ரொம்ப வருஷம் கழிச்சு நினைச்சாரு போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துருவோம். போய் நடுராத்திர கதவை தட்டினார். யாருன்னு கேட்டாங்க அம்மா. நான் அப்துல்லா உந்தலூசி, உங்களுடைய மகன் அப்துல்லா வந்திருக்கிறேன்னு சொன்னோடனே
என்ன பண்ணணும்? நீண்ட காலம் பிள்ளை பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா, கதவு திறந்து அந்த அந்த பிள்ளையினுடைய அன்பு மழையை பொழியணும் இல்லையா. என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு இருந்தது ஒரே மகன் அப்துல்லா, அவனை அல்லாவுக்கு கொடுத்து ரொம்ப வருடமானது, இது எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அப்படியே அனுப்பிச்சாங்க. ஒருவேளை இவர் பார்த்திருந்தால் அந்த பணியில் நீடிக்காமல் போயிருந்திருக்கலாம். அல்லாவுக்காக கொடுத்து விடுங்கள் என்று நான் உங்களிடத்தில் இந்த மையத்தில் இந்த மன்றத்தில் சொல்லுகிறேன். ஹாஃபில்களாக ஆலிம்களாக உருவாக்க உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணியுங்கள். இதோ ஹிஃப்ஸ் மதரசா ஓபன் இன்ஷா அல்லாஹ் நாளை துவங்க இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை துவக்கத்திலே அட்மிஷனுக்கு உங்க குழந்தைகளுடைய பெயர் வரும் என்று எதிர்பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதுபோலவே நம்முடைய நிஸ்வான் மதரசாவும் நம்ம ஊரு, அதற்கு நிறைய பிள்ளைகள் நம்ம மகள்ல இருந்து வரணும். நாச்சி வலைத்தவர் மொத்தம் ஒரு 6 பேர் பக்கம் கொண்டு போகிறாங்க. எனவே நிஸ்வான் மதரசாவுடைய அட்மிஷனை எதிர்பார்த்து நான் இறுதியாக சில செய்திகளை சொல்லுகிறேன். நான் பிள்ளைகள் வளர்ச்சியில் ஒரு தூணான பெற்றோர்களை சொல்லிவிட்டேன். மறுதூணான ஆசிரியர்கள் யாரு தெரியுமா? சாதாரணமா நினைச்சு கொள்ளாதீர்கள் தாய்மார்களே. ஆசிரியர்கள் அல்லாஹ் வழங்கிய அருள்கள். நல்ல ஆசிரியர் அமைவது பெரிய பாக்கியம். நல்ல ஆசிரியர் அமைவது பெரிய பாக்கியம். சில ஆசிரியர்கள் தான் சில பேர் அடையாளமே காட்டினாங்க. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சட்டமாமேதை, உலகம் அறிந்த சட்டமாமேதை. உங்க பாடம் நடத்தினா எல்லாரும் மனுஷால் உட்கார்ந்து கேட்டிருக்கும் போது அந்த பக்கமா ஒருத்தர் கேட்டுக்கு பக்கத்துல நின்று கேட்டிருப்பார். இவங்க உள்ளவும் கூப்பிடல, அவரும் வரல, சும்மா இங்கே போன ஆளு வேடிக்கை வந்துட்டு இருக்கிறாரு, என்ன நடக்குது. கொஞ்ச நாள் பார்த்தாங்க, அவர் நின்றுட்டு கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா ஆளு காணும். விசாரிச்சாங்க, எங்க அந்த பையனை காணும். இல்ல, அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர், அவங்க அம்மா வேலைக்கு போன்னு அனுப்புனாங்க. அவரு வேலைக்கு போகாம இங்க வந்து நின்றுட்டு போய் சம்பளம் கொடுக்காம கொஞ்சம் திட்டி மறுபடியும் வேலைக்கு போன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால வரலன்னு வீடு தேடி போய் அவருடைய வீடு தேடி போய் அவர்கிட்ட அவங்க அம்மா அத்தாட்ட சொன்னாங்க, உங்க பிள்ளைய ஓத அனுப்புங்க, அவனுக்கு ஆர்வம் இருக்கு, நீங்க ஓத அனுப்புனா நல்லா ஓதி இன்ஷா அல்லாஹ் உங்க புள்ள நாளை ஒரு நாள் மன்னர் கையில் இனிப்பு ஊட்டப்படுகிற அளவிற்கு மாபெரிய அறிவாளியாவான்னு சொன்னாங்க. காலம் கடந்தது. உலகை ஆண்ட 4 அரசர்கள் ஹஜ்ரத் சொன்னாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி பெரிய ஆளுமை கொண்ட முஸ்லிம் மன்னர் ஹாரூன் ரஷீத், அவருடைய அவையில ஒரு மிகப்பெரிய சட்ட பிரச்சனை யாருமே தீர்க்க முடியல. அபு யூசுப் என்கிற தலைமை நீதிபதியை கூப்பிட்டாங்க, சட்ட விஷயத்தை முடிச்சுட்டாரு. பெரிய பிரச்சனையை கொஞ்ச நேரத்துல முடிச்சுட்டாரு. பெரிய சிக்கலை கொஞ்ச நேரத்துல முடிச்சதுனால அவங்களுக்கு விருப்பமா அவர் சாப்பிட்ட உயர்ந்த உணவான பாலூதா ஊட்டி விடும் போது அழுகிறார். நீதிபதி அழுகிறார். ஊட்டத்தை இனிப்புதானே ஏன் அழுகிறீங்க என்று கேட்ட போது அவர் சொன்னார், என்றோ ஒரு நாள் என் உஸ்தாத் உங்கள் பிள்ளையை அனுப்புங்கள், உங்கள் பிள்ளை இன்னும் ஒரு நாள் மன்னர் கையில் பாலூதா ஊட்டப்படுவார் என்று சொன்னார். நாம போற போக்கில் அல்லாஹ் நல்லா இருக்கட்டும் சொல்றோம்ல, அப்படி இல்லை. இந்த துவா உஸ்தாதுகளின் நாவில் வாங்குகிற துவா கண்டிப்பாக எங்கோ ஒரு நாள் கபூல். என் உஸ்தாது சொன்னது ஏதோ போக்குல பேசுறாருன்னு நினைச்சேன். அல்லாஹ் நிதர்சனமாக என் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டிவிட்டான் என்று சொல்லி அழுகிறார்கள் என்றால், பெற்றோர்களே, உஸ்தாதுகள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுடைய முறையீடுகளை சரி செய்ய ஆயத்தமாகுங்கள். உங்க பிள்ளை எப்படின்னு சொன்னா சொல்றதுக்கு உஸ்தாதுகளை தவிர வேற யாரும் இல்ல. பிள்ளைகிட்ட குறை கண்டுபிடிக்கிறது இந்த 2 பேரா இருந்தா பிரச்சனை இல்லை. ஒன்னும் பெற்றவங்க, இன்னும் உஸ்தாதுகள். இந்த 2 பேரும் குறை கண்டுபிடிப்பதால் அவர்கள் நல்லாக கூடும். ஊர் குறை கண்டுபிடிக்கிற அளவிற்கு ஆகிவிட்டால் உஸ்தாதுகளின் கண்டிப்பை நீங்கள் கொஞ்சம் ஏதாவது மனசங்கடமாக எடுத்தால், அல்லது நீங்கள் உங்கள் குழந்தைகளை கண்டிக்க தவறினால் நாளை ஊர் அவர்களை கண்டிக்கும்படியாக ஆகிவிடும். குழந்தைகளை பாசம் மட்டுமே கொடுத்து வளர்க்க சொல்லிருக்கிறார். 10 வயசுல அடிக்கிறாங்கன்னு சொன்னா அதுவும் தேவைதானே. 10 வயதில் உங்கள் குழந்தைகளை அடித்து கொலை செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது கண்டிப்போடு வளர்க்கப்படுகிற குழந்தை கண்டிப்பாக சிறந்த குழந்தையாக ஆகும். அதனால் தாய்மார்களை உங்கள் கவனத்திற்கு இந்த நல்ல சபையிலே தருகிறேன். பெற்றோர்கள், நீங்கள் முதுகெலும்புகள் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையின் வளர்ச்சியில். ஆசிரியர்களான எங்கள் பணியும் அதுபோலத்தான். இன்ஷா அல்லாஹ் இரு தரப்பும் இணைந்து இந்த மஹல்லாவின் குழந்தை